காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நிகழ்ச்சியில 2025 தமிழ் நியூ இயர் மீன ராசிக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல மீன ராசி ஆண்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்? ஸோ ஆண்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும், ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒத்துமை ஃபேமிலி ஒத்துமை கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு நல்ல விதமாக ஒரு அமைதியான ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆண்டா இதை அவங்களுக்கு கன்சிடர் ஆக போகுது. ஓகே, ஸோ மீனராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்? ஸோ மீனராசி பெண்களுக்கு தனியாக இருந்தாலும் அவங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஸோ தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஓகே, ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலைக்காக நாங்கள் புதிய முயற்சி எடுக்கிறோம், இப்போ ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கோம், நாங்கள் இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்னு காட்டுது. வேலைக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அதாவது ஜாப்காக கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அது நிச்சயமா அவங்களுக்கு அது கிளிக் ஆகும். நல்ல ஒரு கொலாபரேஷன் வேலையில கிடைக்கும். ஏதாவது ஒரு நியூ பிகினிங் நிச்சயமா நடந்தே தீரும் இந்த 2025. ஓகே, ஸோ இப்போ புதுசா பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்குமா? ஸோ நிச்சயமா கை கொடுக்கும். அதற்கு ஒரு பெண்ணினுடைய துணை சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமா தேவை. பிஸ்னஸ் ரீதியா ஒரு பெண்ணினுடைய ஒரு பேக் சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்புகள் உருவாக்க இருக்கு பிஸ்னஸ் ரீதியா கண்டிப்பா. ஆனா அவங்களுக்கு பெண் துணை ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? ஸோ உடல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றம் இருக்கு, பாசிட்டிவான மாற்றம் இருக்கு. இது வரைக்கும் உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த வருடத்துல அது எல்லாமே தீரக்கூடிய இல்ல அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உடல் ரீதியா அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே அது பெஸ்டா இருக்கும், சக்சஸா இருக்கும். ஓகே, ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? நாங்க இப்போ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நிச்சயமா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பாசிட்டிவ், பெரிய பிளஸ் கிரீன் சிக்னல்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருடம் அதற்கான முயற்சி தீவிரமா இறங்கி செஞ்சாங்கன்னா நிச்சயமா அதுக்கான ப்ராசஸ் நடக்கும், அது சக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ மீனராசிலேயே நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அடுத்ததான் கல்யாணத்தை நோக்கி நகரலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா அதற்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? ஸோ அதாவது இவங்களுக்கு ஒரு சரியான கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஸோ அவங்க பார்ட்னர் அந்த கமிட்மெண்ட் கேட்குறாங்கன்னா இவங்க அதை கொடுக்கணும், இல்லை இவங்க கேட்குறாங்கன்னா அவங்க அதை கொடுக்கணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான அந்த கிவ் அண்ட் டேக் இருந்ததுன்னா, ஈக்குவல் பேலன்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். பட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட கூட அந்த பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஸோ அது அப்படி நிலுவையிலேயே தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எந்த லெவலுக்குல இருக்கும்? ஸோ பணம் சார்ந்த மணி ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். நம்ம ஃபேமிலி ரீதியா பார்க்கும்போது ஒத்துமையா பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு இருந்தது. பணம் சார்ந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க மனசு தெளிவா இருக்கணும். ஸோ தெளிவில்லாம தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க, தேவையில்லாத விஷயங்களை அவங்க வாழ்க்கையில கொண்டு வராங்கன்னா ஸோ அது பணத்துல அடி வாங்கும். ஓகே, ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸோ இந்த வருடம் இவங்களுடைய பிளஸ் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் இல்லை சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை பிரிந்த நபரோட சேர்றதா இருக்கட்டும், அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ பிரிந்த உறவுகள் பிரிந்த நபரோட சேர்றது, பழைய விஷயங்களை புதுப்பிக்கிறது, அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மைனஸாக இருக்கிறது நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, நான் தனியாக இருந்து எல்லாமே பார்த்துக்கிறேன், என்கிட்ட எல்லா ஸ்ட்ரென்த்தும் பவரும் இருக்கு, ஸோ எனக்கு ஹோப்பும் இருக்கு, நான் தனியாக இருந்தே போராடிக்கிறேன், அது சம்டைம்ஸ் மைனஸாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வெளிநாடுக்கு நாங்கள் முயற்சிகள் செய்கிறோம், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நாங்கள் போகிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமா?
ஸோ கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். அது ஒரு நிம்மதியான ஆறுதலான ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து அமையும். அதை சார்ந்த ஒரு பர்சனோடைய கைடன்ஸ், ஒரு ஆண் நபருடைய கைடன்ஸ் சஜஷன் நிச்சயமா அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ மீன ராசிக்காரங்களே வந்து சிங்கிளா இருப்பாங்க, திருமணம் இன்னும் பண்ணாதவங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல கூட இல்லாம இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? இவங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்றாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பார்ட்னரை கொடுப்பா, எனக்கு ஏதாவது நான் ஒரு கமிட்மெண்ட்ல நான் போகணும் அப்படின்னு வேண்டுறாங்கன்னா அது நடக்கும். இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுள் வழிபாடு அவங்க பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து 2 கடவுள் வழிபாடு வந்து செய்யணும். மனம் சார்ந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள், இந்த பணம், இந்த பொருள் சார்ந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள். ஸோ 2 கடவுள் வழிபாடு நிச்சயமா அவங்களுக்கு தேவை. அந்த 2 கடவுள் வந்து ஸோ இப்போ பணம் சார்ந்து மனம் சார்ந்து நிறைய பெண் தெய்வமும் இருக்கு, ஆண் தெய்வமும் இருக்கு. அதுல இவங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு தெய்வம் பிடிச்சிருந்தா அவங்களே எடுத்து வழிபடலாம். ஆனா இந்த 2 விஷயங்களுக்கும் மெயினா அந்த தெய்வம் வழிபடணும். ஸோ இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ யாராவது மீன ராசிக்காரர்கள் கலைத்துறையில இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸை கொடுக்குமா? ஸோ நிச்சயமா சக்சஸ் கொடுக்கும். பட் ரொம்ப சீக்ரெட்ஸை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ், அவங்க மனசுல இருக்க எல்லா விஷயங்களும் வெளியே ஷேர் பண்ண வேண்டாம். அது எங்க எப்போ ஷேர் பண்ணணுமோ, எங்க எப்போ கொஞ்சம் வெளியே வந்து அது இது பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கலாம். ஸோ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த இயர் பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 தமிழ் நியூ இயர்ல வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம்? மீனம் ராசி இந்த வருடம் இது வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து விதை போட்டு அதை வளர்த்துருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எஃபர்ட் போட்டு இத்தனை வருஷம் கொண்டு வந்த விஷயத்த அது அவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் கிடைக்கணும், அது வேணும், அவங்களுக்கு லைஃப்ல நிரந்தரமா அது வேணும்னா அதற்கான தைரியமான ஒரு ப்ராசஸ் அவங்க எடுத்தாதான் அது கிடைக்கும். இல்லை இவ்வளவு தூரம் வந்துட்டு எனக்கு அது கிடைக்கல, ஸோ அது எனக்கானது இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்ப அவங்க அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இத்தனை வருஷம் உழைப்புக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா இந்த வருஷம் அதற்கான தைரியமா ஒரு சில விஷயங்கள்ல இறங்கி அவங்க செய்யும் போதுதான் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில மீன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, எதுல கவனம் சேர்க்கணும், அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.